சார், டே பிஃபோர் எஸ்டர்டே பிஎம்கே அன்புமணி தலைமையிலான பிஎம்கேவோட பொதுக்குழு கூட்டம் நேற்று வந்து பார்த்திங்கன்னா ராமதாஸ் ஐயா தலைமையிலான அந்த பூம்புகாரில் மகளிர் அணி மாநாடு நடந்துச்சு. பொதுவாக இப்போ எப்படியான ஒரு தோற்றம் இருக்குன்னா, அன்புமணி அவர்கள் கூட தான் நிர்வாகிகள்லாம் இருக்காங்க, பெரிய அளவில் கூட்டம் வரும் அப்படின்றத அவங்களே எதிர்பார்க்கல அப்படின்னு தான் சொல்கிறாங்க. 3 லட்சம் எதிர்பார்த்தோம், ஆனால் 5 லட்சம் பேர் வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கூட்டம் எப்படி சார் இவ்வளோ அதிகமாக வந்தது? இதுக்கான சாத்தியக்கூறுகள் என்னங்க சார்? ஒவ்வொன்றாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அன்புமணி நடத்திய அந்த பொதுக்குழுவில் என்ன நடந்தது என்பதை பார்த்து விடுவோம். அன்புமணி பொதுக்குழுவை நடத்தி 26ஆம் ஆண்டு ஜூன் மாதம் வரை அன்புமணி தலைவராக நீடிப்பார். ஏன்னா ஐயா தரப்பில் சொல்வது அன்புமணியோட பொதுக்குழு தலைவர் பதவி முடிந்து விட்டது, மே மாதமே முடிந்து விட்டது என்பது போல சொன்னார்கள். அவர் அடுத்த ஒரு ஆண்டுக்கு மீண்டும் பொதுக்குழு நடக்கும் வரையில் அன்புமணியை தலைவராக நீடிப்பார். அப்புறம் அந்த பொருளாளர் திருமதி திலகபாமா அவர்களுடைய பதவி காலத்தெல்லாம் நீட்டித்து தீர்மானங்கள் இயற்றப்பட்டிருக்கின்றன. அதில் பார்த்துருந்தீங்கன்னா ஐயாவுக்கான நாற்காலி இப்போது கூட நாங்கள் போட்டு வச்சுக்கோங்க, எப்போ வேணாலும் அவர் இது போல் உட்கார்ந்து கொள்ளலாம். பார்ப்பவர்களுக்கு இவ்வளோ ஒரு பொறுப்பான புள்ள ஐயாவுக்கு நாற்காலி காலியாக வச்சுருக்காங்க. இது திமுக ஸ்டைலு. திராவிடர் கழகத்திலிருந்து பிரிந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கிய போது அறிஞர் அண்ணா அவர்கள் தலைவர் பதவியை காலியாக வைத்திருந்தார். இது தந்தை பெரியாருக்கான நாற்காலி, அதில் நான் அமர மாட்டேன்னு இதே உருட்டு அப்போவே 60லே உருட்டிட்டாங்க. ஆனால் நாற்காலியாக காலியாக வச்சுட்டு திட்டினாங்க போகிற அசிங்கமாக பெரியார. இந்த வயதில் உங்களுக்கு பெண் கேட்கிறதா? சமத்துவம், சம உரிமை, பெண் விடுதலை எல்லாம் பேசிட்டு சின்ன பொண்ணை போய் கல்யாணம் பண்ணியிருக்கேன், மனுஷனா நீ? அப்படி திட்டினாங்க. ஆனால் ஐயா தான் தலைவர். கிட்டத்தட்ட அது மாதிரி தான் இருக்குது. ஐயா நல்லவர். 40 முறை ஐயாவை சந்திக்க நான் முயற்சி செய்தேன், ஆனால் நான் தடுக்கப்பட்டேன், என்னால் ஐயாவை சந்திக்க முடியவில்லை அப்படின்றாரு. சரி, போன வாட்டி வந்தியே தைலபுரம் தோட்டத்துக்கு, ஐயாவை பார்க்கறது அவ்வளோ கஷ்டமா என்ன? இல்லை சார். அவரை விலக்கி விட்டு தான் போய் அம்மாவை பார்த்துருக்காரு போல. நம்மளே எளிதாக சந்திக்கிறோம், மகன் சந்திக்க முடியாதா? எப்படி உருட்டுறாரு பார்த்தியா? அது சார், அங்கே இவர் இங்கே பொதுக்குழு இல்லைனாலும் எங்கள் மனசில் இருக்காரு. அதெல்லாம் உருட்டு. அதாவது இந்த பெரியார் அண்ணாதுரையும் கருணாநிதியும் சேர்ந்து பெரியாருக்கு என்ன பண்ணாங்களோ அதே தான். தந்தை பெரியாரின் வழியில் தான் நாங்கள் கட்சியை தொடங்குகிறோம், தலைவர் பதவி காலியாகவே இருக்கிறது அப்படின்லாம் சொல்லிட்டு திட்டுறது, அப்படி திட்டுறது. இந்த வயதில் உங்களுக்கு பெண் தேவையா? சமூகம் ஏற்றுக்கொள்ளுமா? நாங்கள் எதையோ பொறுத்து கொண்டோம், ஆனால் சின்ன பெண்ணை போய், மகள் வயதில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை போய் திருமணம் செய்து விட்டார். ஐயகோ! அதான் சார், இதில் சொல்கிறாங்க சார், நான் ஒரு விஷயத்த சொல்லுவேன், சரின்னு சொல்லுவார். 2 நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பூசாரி அவங்க வேணான்னு சொல்லிடுவாங்க அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று சொல்கிறாரு. ஆனால் என்னன்னா, காலையில் ஐயா சரின்னு சொல்லுவார், அப்புறம் நம்ம பூஜாரி இருக்காங்கல்ல, இவனுங்க போய் அங்கே போய் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே அடுத்த நாள் காலையில் இல்லை நான் அப்படி சொல்லலைன்னு சொல்லி, அப்புறம் 3 நாளுக்கு அப்புறம் மறுபடியும் பேசி கெஜி இல்லை என்ன, நான் எனக்கு என்ன வேணும், எனக்கு நீ பக்கத்துல இருந்து பார்த்த ஐயா கூட பேட்டி எடுக்கிறத யாராவது சொல்லி ஐயாவோட மனசை மாற்ற முடியும்னு நினைக்கிற? இல்லை சார். அவர் அப்படிப்பட்ட ஆளா? அவருக்கு இன்னைக்கு வரைக்கும் அவர் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு பிடிவாதம். ஒரு முடிவு எடுத்தார்னா மாறவே மாட்டாருன்றதான் இன்னைக்கு வரைக்கும் அவரே ஒத்துக்கிறார். அதை நான் கோபக்காரன்னு என்ன சொல்லுவாங்க, பிடிவாதம் பிடிப்பேன்னு என்ன சொல்லுவாங்கன்றதை அவரே ஒத்துக்கிறாரு. அத்தனை பேரும் யுனானிமஸாக சொல்லக்கூடியது, அவர் ஒரு முடிவு எடுத்தார்னா அவர் விடமாட்டார் அப்படின்ட்டு தான். யார் அப்படி ஒரு பூசாரி? சரி, அங்கே பார்த்தா, அங்கே யாராவது பூசாரி பார்த்த? இல்லை சார். தலைமை நிலைச் செயலாளர் அன்பழகர் இருந்தார், சுரேஷ் இருந்தார், இன்னொரு 2-3 பேர் இருந்தாங்க. யார் அப்படி சொல்லி மாற்றிட முடியும்? இன்னொன்று, தொடர்ந்து நாம் இந்த பாட்டாளி மக்கள் கட்சி விவகாரத்தை விரிவாக ஜி.கே. மணி அவர்களை குற்றம் சாட்டுறாங்க சார். அவர் ஒரு காரணம்னு சொல்கிறாங்க, கோகா மணின்னு பேர் மாற்றிக்கணும். ஆனால் இப்போ வரைக்கும் அவர் ஜி.கே. மணின்னு தான் பேர் வச்சிருக்காரு, திமுகவுக்கு ஆதரவாக இருக்காரு, இந்த உடைப்புக்கு காரணமே ஜி.கே. மணி தான் அப்படின்ற மாதிரி திருமதி சௌமியா அன்புமணியை மேடையில் வச்சுக்கிட்டே குற்றம் சாட்டுறாங்க. அந்த நீங்கள் எந்த நிகழ்ச்சி சொல்கிறீங்கன்றதை நான் பார்த்தேன். அது ஒரு நூல் வெளியீட்டு விழா இல்லையா? நூல் வெளியீட்டு விழா என்று வைத்துக்கொண்டு அந்த ஒரு நூல் வெளியீட்டு விழானா என்னம்மா? நூலை வெளியிடணும், நூலை பற்றி பேசணும் இல்லையா? நூலை பற்றி பேச சொன்னால் ஜி.கே. மணியை, இது ஒரு பெரிய குற்றச்சாட்டம்மா. அவர் 2006 ஆட்சி காலத்தில் கோகா மணி என்று தான் அழைக்கப்படுவார். இது நாளடைவில் மாறிடுது, ஓகேவா? இதனால என்ன ஒரு பெரிய துரோகம் பண்ணிட்டாரா ஜி.கே. மணி? இது மாதிரி யாரெல்லாம் இவங்க பக்கம் வரலையோ அவங்களெல்லாம் திட்டுறது. தலைமை நிலைய செயலாளர் அன்பழகன் என்று ஒருவர் இருக்கிறார், அவர் பணம் வாங்கி கொண்டு நிர்வாகிகளை நியமிக்கிறார்னு ஒருத்தர் சொன்னார்ல. நான் யாரோ ஒரு அன்பழகன் அன்புமணி சொல்கிறாருன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. போய் பார்த்தா பாவமாக இருக்குது அன்பழகனை பார்த்தா.
அவங்கெல்லாம் எப்படின்னா அந்த காலத்திலிருந்து ஐயாவோடு, அந்த ஐயா இயக்கம் தொடங்கிய காலத்தில் இவரோடு பயணித்தவர்கள். அவர்களுக்கு ஐயா மீதான பார்வை என்னென்னா, இவர் நம்ம சமூகத்துக்கு மரியாதை வாங்கி கொடுத்தவர். இன்றைக்கி ஒரு செல்வாக்காக நம்ம இன்றைக்கி சுற்றுறோன்னா இதுக்கு காரணம் ஐயா. ஐயா சரியாக வழிநடத்துவார், ஐயாவோடு பயணிக்க வேண்டிய. இதை தாண்டி ஒன்றும் இல்லை. ஒரு அன்பழகன்லாம் இந்த மாதிரி இன்னொன்று ஐயா பக்கத்தில் வச்சுக்கிட்டு அன்பழகன்லாம் நிர்வாகிகள் பதவிகள் எல்லாம் காசு வாங்கிக்கிட்டுலாம் போட முடியாதுப்பா. நீ பார்த்தல ஒவ்வொரு நிர்வாகியும் பர்சனலாக அவர் தேர்ந்தெடுக்கிறார். அப்படி இருக்கும்போது பக்கத்தில் ஒருத்தன் காசு வாங்கிக்கிட்டு நிர்வாகிகளை நியமனம் செய்கிறத வந்து ஐயா வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாரு. அவர் இவ்வளோ வயசானப்பையும் கூட அந்த நியமன ஆணையில அவர் கையால் கொடுக்குறாருன்னா அவர் தான் கொடுக்கணுன்றாரு. சொல்கிறாருல, இவ்வளோ பேர் கொடுத்தேன், கையெல்லாம் வலிக்குதுப்பா, லெட்டர் பிடிச்சின்னு இருக்கிறது அப்படின்றாரு. ஸோ இது போன இந்த குற்றச்சாட்டுகளை எல்லாம் நாம் வந்து ஒரு அன்புமணி சொல்லும் கூற்றுகளுக்கு ஒரு உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். நம்ம கடைசியாக நம்ம நேர்காணலில் சொன்னார்ல, ஜமுக்காலத்தில் வடிகட்டிய பொய்ன்னு சொல்லுவாங்க, அதற்கு மொத்த உருவமே அன்புமணி தான். இங்கே எல்லாரும் போய் சொல்லுவாங்க, நீங்கள் போய் சொல்லுவீங்க, நான் போய் சொல்லுவேன், இவர் போய் சொல்லுவார், எல்லா பொய்யும் சேர்த்து அவர் சொல்லுவார் அப்படின்றார். அதுதான் 40 முறை எங்கப்பா சந்திச்சார் சொல்லுப்பா. நம்மக்கிட்ட என்ன சொன்னார், ஏங்க இதுக்கு என்ன தாங்க முடிவு, அன்புமணி என்னங்க பண்ணணும்னு சொன்னோன்னே என் முன்னாடி வந்து பத்திரிகையாளர்கள்லாம் வச்சுக்கிட்டு நான் செயல் தலைவராக நீடிக்கிறேன் அல்லது தொண்டனாக நீடிக்கிறேன், ஐயா தான் கட்சியை நடத்துவார்னு ஒரு வார்த்தை சொன்னால் வேலை முடிஞ்சிச்சுன்றாரு. ஐயாவுக்கு நாற்காலியெல்லாம் போட தெரியுது, போய் சொல்லிட்டு போங்க. நான் பதவிக்கு ஆசைப்படவில்லைன்னு எந்த மேடையில் சொல்கிறாரு? ஒரு வருஷம் பதவியை நீட்டிச்சுக்கிட்டு நான் பதவிக்கு ஆசைப்படவில்லை. பத்தியதை ஏன்பா நீ பதவிக்கு ஆசைப்படாதப்பன்னு தானே உங்கள் அப்பா சொல்கிறாரு. நான் ஆசைப்படவில்லை, அப்படிப்பட்ட பதவி எனக்கு தேவையில்லைன்னு தூக்கி போட உங்களோட டென்யூர் தான் முடிஞ்சு போச்சுல, தலைவர் பதவிக்கான காலம் முடிந்து விட்டதல்லவா. முடிஞ்சதை அப்படியே விட்டுட்டு போக வேண்டியது, எதுக்கு போட்டி பொது நடத்துறீங்க? அதை நிரூபிக்கிற மாதிரி வேற யாருக்காவது தலைவர் பதவியை கொடுத்துட்டு போங்க. அவர் தான் ஐயா தலைவர் பதவி போகிறது, ஐயா தான் தலைவர் ஆகிட்டாரு. வேறு யார் தலைவர்? இப்போ கட்சியில் ஒரு தலைவர் இருக்காருல்ல, அவங்க ஒரு தலைவர் இருக்கும்போது நீ அதுக்கு போட்டியாக நீங்கள் உங்களை தலைவராக நீட்டிச்சுக்கிட்டு இப்போ வந்து எனக்கு பதவி ஆசை இல்லைன்னா அதுலேயே மேடையிலேயே போய் தெரிஞ்சு போச்சா? இதை இந்த சமூகம் நம்பி ஏமாறுன்னு அன்புமணி நம்புகிறாரு. அதுதான் எனக்கு ஒரு வருத்தமாக இருக்குது. ஒரு பெரியாரிஸ்ட் எனக்கு உனக்கு அந்த காலத்தில் சொன்னார், தம்பி உங்களுக்கு ஒரு மூளை, சமூகத்துக்கு 8 கோடி மூளை. தமிழ்நாட்டோட பாப்புலேஷனை வச்சு சொல்கிறாரு, ஒரு மூளை பெருசா 8 கோடி மூளை பெருசா? நீங்கள் உங்களை புத்திசாலி நினச்சிங்கன்னா 8 கோடி மூளைகள் சேர்ந்து உங்களை வீழ்த்தும் அப்படின்னாரு. இது பெரியார் சொன்னதாக சொல்லுவார், சமூகம் பெருசு அப்படின்னு. ஸோ அன்புமணி அவர்கள் இந்த சமூகமே முட்டாளு, நான் இன்டெலிஜென்ட்டாக சொல்கிறேன், 40 முறை நான் ஐயாவை சந்திக்க முயற்சி செய்தேன். அவர் ஐயா சாமி கோவப்படும், அதுக்கு திருவிழா வச்சா சரியாயிடும், பூசை போட்டால் சரியாயிடும், பூசாரி தடுக்கிறாரு. லூசுத்தனமாக இருக்குது. இந்த கட்சி அழிந்து போக வேண்டும் என்பதற்காகவா மருத்துவர் ஐயா இந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்? இந்த கட்சி அழிந்து போகும் வேலையை நீங்கள் செய்து விட்டீர்கள் என்பதனால் தானே கட்சியை தன் கட்டுப்பாட்டுக்குள்ள அவர் எடுத்தார். ஜி.கே. மணி அவர் அங்கே திருமதி சௌமியா அன்புமணி தோக்கிறதுக்கு வேலை பார்த்தாருன்னு சொல்கிறாங்க. இது என்னன்னா, ஜி.கே. மணி ஐயாவோடு இருப்பது ஒரு மிகப்பெரிய பலமாக அவர்கள் கருதுகிறார்கள். ஜி.கே. மணி மீது இப்படி அபாண்டமான குற்றச்சாட்டுகளை எல்லாம் எடுத்து வீசினால் ஜி.கே. மணி நம்மக்கிட்ட ஓடி வந்துடுவார். இவங்க கொடுக்குற பணத்தை பார்த்துட்டு ஜி.கே. மணி மயங்கல மாதிரி தாம்மா விஷயம். அவர் ஐயா ஜி.கே. மணிலாம் கண்மூடித்தனமான ஐயா விசுவாசி, புரியுதுங்களா? ஐயா இங்கேருந்து குதியான குச்சிடுவார், யோசிக்கவே மாட்டார், அப்படிப்பட்ட விசுவாசி. அண்டு ஃபஸ்ட்டு பிரச்சனை தொடங்கியதே திரு ஜி.கே. மணி அவர்களின் மகன் திரு குமரன் அவர்களுக்கு இளைஞரணி பதவி கொடுத்த பிறகு தானே அவனை ரிசைன் பண்ண சொல்லி குடும்பத்தோடு வந்திருக்காங்க, அவன் மேடையில் ஏறக்கூடாதுன்னு அன்றைக்கே குடும்பத்தோடு அவமானப்படுத்துகிறார். முதல் நாளே வந்து தங்கிட்டாங்க, அவங்கள மேடை ஏற்றுறதுக்கு அவன் வரக்கூடாதுன்னு சொல்லி இப்படி அவமானப்படுத்தினான். இப்போதும் ஜி.கே. மணி இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐயாவும் அன்புமணியும் ஒன்றா சேரணும் அப்படின்றது தான் ஜி.கே. மணி சொல்லிட்டு இருக்காரு தவிர, ஆனால் அவர் திட்டுறதுக்காகவே ஒரு நூல் வெளியிட்டு விட வச்சுருக்காங்க. இந்த முன்னாள் எம்எல்ஏ செல்வராஜா, அது என்னன்னு தெரியல அவருக்கு பேர், அவர் அந்த புக்கெல்லாம் படிச்சிருப்பாரா இல்லையானே தெரியல. அன்புமணி அவங்க சௌமியாவோட பரம்பரை எப்படிப்பட்ட பரம்பரை தெரியுமா? அவங்க எப்படிப்பட்ட பரம்பரை தெரியுமாங்க? அவருக்கே தெரியல. அப்புறம் அவங்க சௌமியாவே சொல்லிக் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி பரம்பரை எங்கள் தாத்தா இப்படிப்பட்ட அப்படிப்பட்ட பரம்பரை அவங்க தெரியுமா? அவங்கள தோக்கடிச்சார் இந்த ஜி.கே. மணி. ஃபஸ்ட்டு உங்களை வேட்பாளராகவே போடக்கூடாதுன்னு தானே அரசாங்கம்னு ஒருத்தர் தருமபுரியில் வேட்பாளர் நிறுத்துறாங்க, போய் நின்னதும் இல்லாமல் தோக்கடிச்சாங்கன்னா. அது மட்டும் இல்லை சார், அந்த டைமில் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், பிஜேபி கூட கூட்டணி வச்சோன்னையும் அந்த மக்கள் பயங்கர குழப்பத்தில் இருந்தாங்க. அப்போ ஒரு ஆடியோலாம் வந்துச்சு, எப்படி போய் நாங்கள் வந்து ஓட்டு கேட்குறது, இவர் பாட்டுக்கு போயிட்டு பிஜேபியோட கூட்டணி வச்சுட்டாரு அப்படின்ற ஒரு ஆடியோலாம் வந்தது. அதையெல்லாம் தாண்டி இவ்வளோ கம்மி ஓட்டு சதவீதத்தெல்லாம் தோற்றுருக்காங்கன்றது பெரிய விஷயம். ஆமாம், அது மட்டும் இல்லாமல் ஐயா வந்து கட்சியோட வளர்ச்சியை கருதி, எது இயல்பான கூட்டணி என்பதை கருதி, கட்சியின் நலன் கருதி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு ஒரு ஒப்பந்தம் போட்டு
ஒரு கூட்டணி அமைச்சார்னா நீங்கள் போய் ஒரு சபரீசன் சார் சொல்வதை கேட்டுக்கொண்டு நீங்கள் உங்களுக்கு ஏற்ற ஒரு கூட்டணியை வைத்து இன்றைக்கி கட்சிக்கு அங்கீகாரத்தை இழந்துட்டீங்களா? இன்றைக்கி வந்து ஒரு ஒரு இதுவரை அங்கீகார மாநில கட்சியாக அங்கீகாரம் இல்லாமல் இருந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இன்று அங்கீகாரம் கிடைத்து தனி சின்னம் கிடைத்து விட்டது. வச்சிருந்த சின்னத்தை தொலைச்சிட்டு தானே உட்காந்துருக்கீங்க. இதுக்கு ஐயா காரணமா, அன்புமணி காரணமா? சின்னம் போனது, அங்கீகாரம் போனதுக்கு யார்ப்பா காரணம்? இன்றைக்கி வந்து நீங்கள் அவரே குறை சொல்கிறீங்க. நேற்று பூம்புகார் மாநாடு மிகச்சிறப்பாக நடைபெற்றது. நானும் அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களிடம், சார் எப்படி சார் இதை மேனேஜ் பண்ணீங்க அப்படின்ட்டு நான் கேட்டேன். எல்லா கட்சியும் மழை வேற சார், எல்லா கட்சியும் காசு கொடுத்து தான் கூட்டிகிட்டு வருவாங்க. நீங்கள் எப்படி இதை மேனேஜ் பண்ணீங்கன்னு கேட்டபோது அவர் சொன்னது, ஒரு இயக்கம் கட்டுவது, ஒரு அமைப்பை உருவாக்குவது, இயக்கம் நடத்துவது, போராட்டங்கள் நடத்துவது, இவையெல்லாம் செய்வதற்கு அனுபவம் வாய்ந்தவர்கள் இன்னும் ஐயாவோடு இருக்கிறார்கள். ஸோ ஒரு நிகழ்ச்சி நடத்த வேண்டும் என்றால் அடிப்படையில் என்னென்னவெல்லாம் செய்ய வேண்டும்? வாகனங்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும், வர்றவங்களுக்கு கழிப்பிட வசதிகளை செய்ய வேண்டும், வாகனங்கள் நிறுத்துறதுக்கு அந்த மாநாட்டுக்கு பக்கத்தில் ஒரு இடத்த பார்க்கணும், எப்படி சொல்லி ஆட்களை திரட்ட வேண்டும், பெண்கள் மாநாடுனா பெண்களை வரவைப்பதற்கு என்ன செய்ய வேண்டும், யார் சொன்னால் ஒரு கிராமத்தில் பெண்கள் கூடுவார்கள், அவர்களை பத்திரமாக திரும்பி சென்று சேர்ப்பதற்கு என்னென்னவெல்லாம் செய்ய வேண்டும்னு இந்த அமைப்பை கட்டுவது, அமைப்பு வேலைகளை செய்வதில் பயிற்சி பெற்றவர்கள் ஐயாவோடு இருக்கிறார்கள். ஐயா சொன்னார் தெரியுமா, கிரேனில் மாலை போடுறாயான்ட்டு சொன்னார்ல, இந்த வேலைகளை செய்பவர்கள் எல்லாம் அன்புமணியோடு இருக்கிறார்கள். உண்மையிலேயே நேற்று அவர் ஐயாவே மேடையில் பாராட்டினார். நான் பேசின அந்த நிர்வாகிகளும் நம்மிடம் சொன்னார்கள், காவல்துறை, வருவாய்த்துறை, பூம்புகாரில் இருக்கக்கூடிய சுற்றுலாத்துறை, இவர்கள் அத்தனை பேரும் இந்த மாநாடு சிறப்பாக நடைபெற வேண்டும் என்பதற்காக அவ்வளவு வேலைகளை அரசு நிர்வாகம் செய்திருக்கிறது. பெண்கள் மாநாடு, முக்கியமான மாநாடு உதவிகளை செய்திருக்கிறார்கள். ஐயா கூட கொஞ்சம் மேடையில் பேசும்போது வருத்தப்பட்டு லாஸ்ட் மினிட்ல கொஞ்சம் வண்டிகளை நிப்பாட்டிட்டாங்கன்னு சொன்னார். மழையின் காரணமாக நிறுத்தினாங்க. மழையினால் நிறுத்தினார்கள், மழையினால் நிற்கவில்லை. அது என்னன்னா, அது கடற்கரையோரம் அமைந்திருப்பதனால வண்டல் மண் 30 வண்டியை நேற்று ஜேசிபி வச்சு எடுத்திருக்காங்க. மாநாடு முடிஞ்ச உடனே போகிற வண்டி பூரா மண்ணில் மாட்டிக்குது. ஜேசிபி வச்சு ரெக்கவரி பண்ணி வண்டி எடுத்துருக்குறாங்க. காவல்துறை எல்லா வண்டியும் விட்டுருந்துச்சுன்னா 200 வண்டியை ரெக்கவரி போட்டு எடுத்துருக்க வேண்டியிருக்கும். ஸோ காவல்துறை ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இதுக்கு மேலே போனால் வண்டி திரும்பி வராதுன்றது தெரிஞ்சு நிப்பாட்டுறதன் காரணமாக தான். இன்னும் மழை பெய்யாமல் இருந்து வாகனங்கள் அனைத்தும் சீர்காழியில் நிறுத்திட்டாங்களாம் நிறைய வாகனங்களை. மழை பெய்யாமல் இருந்து வாகனங்கள் அனைத்தும் அனுமதிக்கப்பட்டிருந்தால் மிக பிரம்மாண்டமாக இந்த மாநாடு நடைபெற்றிருக்கும். அந்த மாநாட்டில் ஐயா ஒரே ஒரு விஷயத்தை சுட்டி காட்டினார். கங்கை கொண்ட சோழபுரத்திலே வந்து கோவிலின் சிறப்பு பற்றி பேசிய பிரதமர் திரு மோடி அவர்கள், தஞ்சை பெரிய கோவிலை ராஜராஜ சோழன் கட்டினார், அதற்கு பிறகு கங்கை கொண்ட சோழபுர கோவிலை கட்டிய தனையன் ராஜேந்திர சோழன் தந்தையை விஞ்சக்கூடாது என்பதற்காக அதை விட சிறிய கோவிலாக கட்டினான். நான் 2 கோவிலையும் போய் பார்த்துருக்கேன். அதை விட லிங்கம் சைஸு சின்னதாக இருக்கும், கோவிலோட சைஸு சின்னதாக இருக்கிற மாதிரி கட்டியிருப்பாங்க. அதை கட்டியிருக்கிறார். இந்த அறிவுரையை புரிந்து கொள்ள வேண்டும், தந்தையை தனையன் விஞ்சக்கூடாது அப்படின்னு மோடி அவர்கள் சொன்னார். இது ரொம்ப சரியான விஷயம் அப்படின்னு சொன்னார். கூடுதலாக நாம் பார்க்க வேண்டியது, 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்கான கூட்டணி என் தலைமையில் அமையும், நான் தான் அமைப்பேன், வேறு யார் என்ன சொன்னாலும் இந்த காதில் கூட வாங்காதீர்கள், காதிலேயே அதை வாங்க வேண்டாம், நான் தான் முடிவு செய்வேன் அப்படின்னு கிட்டத்தட்ட இண்டிகேஷன் என்னென்னா, நான் கூட்டணி முடிவு செய்வேன், என்னோடு இருப்பவர்களை எம்எல்ஏவாக்கி அழகு பார்க்கிறேன் அப்படின்றது தான் அவர் செய்யக்கூடிய விஷயம். 2 சைடுக்கும் நம்ம பண்ணுற அப்பீல், 2 சைடில் ஒரு சைடுக்கு தான் நம்ம அப்பீல் பண்ணணும். நாற்காலியெல்லாம் போட்டுட்டு ட்ராமா பண்ணிங்கன்னா இதெல்லாம் பார்த்துட்டு ஏமாறுறதுக்கு ஐயா ஒன்றும் அவ்வளவு அனுபவமோ அறிவோ இல்லாதவர் இல்லை. நீங்கள் போடுற ட்ராமாலாம் என்னன்றதெல்லாம் அவருக்கு தெரியும். சமாதானமாகி இறங்கி வந்தால் பாட்டாளி மக்கள் கட்சி இன்னும் வலுவாக இருக்கும். இல்லைன்னா ஐயா கட்சி எடுத்துக்கிட்டு போய்கிட்டே இருப்பார், அவ்வளோதான். சார், நேற்று வந்துட்டு மகளிர் மாநாடு நடந்துச்சு. அதில் வந்துட்டு திருமதி காந்திமதி அவர்களை மேடை ஏற்ற வேண்டியதுக்கான அவசியம் என்ன சார்? ஏன்னா திருமதி சௌமியா அன்புமணி அவர்களுக்கு எதிராக தான் இங்கே வந்து திருமதி காந்திமதி அவர்களை வந்து நிப்பாட்டிருக்கதா ஒரு செய்தி வந்திருக்கு சார். இருக்கலாம். இதுவரை முதல் முறையாக வன்னியர் சங்கம் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி நிகழ்ச்சிகளில் திருமதி ஸ்ரீகாந்தி அவர்கள் மேடையேற்றப்பட்டது இதுதான் முதல் முறை. தீர்மானங்களை முதல் தீர்மானத்தை அவர் முன்மொழிந்தார். நீங்கள் சொல்கிறது ஒரு காரணமாக இருக்கும். இங்கே வந்து இன்றைக்கி 1000 குற்றச்சாட்டுகளை சொல்கிறீர்கள், என் மகள் இருக்கிறார் என்று ஐயா மேடையேற்றி நீ பேசணும் என்பதற்காகவே அதை செய்ததாக புரிந்து கொள்ளலாம். ஆனால் வந்து அவர் ஃபஸ்ட்டு கட்சி ஆரம்பிக்கிறப்பே சொல்லியிருந்தார் சார், என் குடும்பத்திலேருந்து யாரும் பெண்கள் வந்து அது இப்போ கடைசியாக நம்மளோட நேர்காணலே சொன்னார்ல, எனக்கு அதில் விருப்பம் இல்லை, இப்போதும் சொல்கிறேன் எனக்கு விருப்பம் இல்லை என்று தான் சொன்னார். அப்புறம் திருமதி சௌமியா அவர்கள் வரும்போது இப்போ இவருக்கு வேறு என்ன வழி? ஐயாவுக்கு இப்போ இருக்கிறது 2 பொண்ணு தானே, ஒரு பையன் தானே,
குடும்பத்துலேருந்து பெண்கள் வரக்கூடாதுன்றதுல நான் இதாக இருந்தேன். இப்போ ஒரு பையன் தான் எதிர்க்க நின்று சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். அப்படி பார்த்தா குடும்பத்தில் இருக்கவங்க யாருமே வரமாட்டேன்னு சொன்னாங்க. 35 வயசுல அந்த விதியை தளர்த்தி அவருக்கு எம்பி பதவி கொடுத்தாங்க. அமைச்சர் பதவி, எம்பி பதவி.